Hi friends, welcome to my channel. ஓகே, இன்றைக்கி நண்டு கிரேவிக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன். நான் இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பூண்டு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் ஓகே, நான் சின்னதாக இருக்கனால 2 எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி அரைச்சிடுவோம் நண்டு கிரேவிக்கு. ஸோ அதனால் இந்த வெங்காயம் தனியாக எடுத்திருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் சின்ன வெங்காயம். இதுக்கு முக்கியமானதே வந்து இந்த சோம்பும் மிளகும் தாங்க ரொம்ப முக்கியமானது நண்டு கிரேவிக்கு வந்துட்டு. இது வந்து நான் தேங்காய் விட்டு செய்கிற கிரேவி. ஸோ தேங்காய் தனியாக உடச்சி அது ஒரு கப் அரைச்சி எடுத்துக்கணும். அதை நான் அரைக்கும் போது காமிக்கிறேன். இப்போ இதுக்கு நான் வந்து 1 கிலோ நண்டு இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. இது வந்து நார்மல் இந்த நண்டு தான். 1 கிலோ நண்டு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த சைஸ் இருக்கும். இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி ரன்னிங் வாட்டரில் தான் நண்டு க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து அதில் இருக்க டஸ்ட்டு மண்ணெல்லாம் போகும். ஸோ இதை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய், பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. நண்டு செய்கிறதுக்கு எப்பயுமே வந்து நல்ல பெரிய அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது வேகிறதுக்கும் சரி, நமக்கு கிளறதுக்கும் சரி நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு பெரிய கடாய் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கடாய் வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்க வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஃபாஸ்ட்டாக ஆனியனை சாப் பண்ணிக்கலாம். ஆனியன், டொமேட்டோ இதை வந்து தாளிக்கிறதுக்கு தேவையானதை சாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் நான் ஆயில் போட போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது தான் ஆயில் நிறைய தேவை. இப்போ தாளிக்கிறதுக்கு சும்மா 1 ஸ்பூன் ஆயில் வந்து விட்டுக்கோங்க வேணும். இது எண்ணெய் இமீடியட்டாக சூடாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த சோம்பையும் மிளகையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரை கொடுத்துருங்க, ரொம்ப பொரிய வேண்டாம். இந்த ஸ்டேஜில் சாப் பண்ண ஆனியன், அந்த ஒரு ஆனியனையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த அரைக்கிற மசாலாவுக்கு வெறும் சோம்பு, மிளகு, ஆனியன், தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை தான் ஆட் பண்ணுவோம். பச்சை மிளகாலாம் திருப்பி நம்ம செகண்ட் டைம் வந்து வதக்கும் போது தான் ஆட் பண்ணுவோம். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு நம்ம இதோடய சேர்த்து வதக்கி அரைச்சிடலாம். ஸோ நான் இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். சிம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேம் வந்து. ஸோ இஞ்சியும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். இதில் அதுவும் ஃபைன் சாப் பண்ணணும் இல்லையா, எல்லாமே அரைக்க போகிறனால லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கிட்டு அரைச்சிடுவோம். ஸோ தக்காளி ஆட் பண்ணிட்டேன். இந்த ஆனியன், டொமேட்டோக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். தனியாக வந்து தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கசகசா வச்சு அரைச்சி அதை ஒரு பேஸ்ட்டு தனியாக நம்ம எடுத்துப்போம். அதை அரைக்கும் போது நான் காமிக்கிறேன். ஸோ இந்த 2 பேஸ்ட் அரைச்சிட்டா நண்டு வந்து ஒரு 10 மினிட்ஸில் குயிக்காக பண்ணிடலாங்க. இந்த பேஸ்ட்டு தான் முக்கியம் இந்த கிரேவிக்கு. ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும், ஏன்னா ரொம்ப ராவாக இருக்குது இந்த தக்காளி. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு அரைச்சிடலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சி பேஸ்ட்டாக நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை நான் அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நான் 1 ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணுறேன் இதில் அரைக்கிறதுக்கு. இது கூடவே 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணுறேன்.
உங்களுக்கு கசகசாவோ ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் சொன்ன 2 பேஸ்ட்டுமே இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒன்று வந்து வதக்கின தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு அந்த பேஸ்ட்டை அரைச்சாச்சு. சோம்பு, மிளகு இதை வச்சு அரைச்சாச்சு. இன்னொரு பேஸ்ட் வந்து நான் சொன்னது தேங்காய், கசகசா, சோம்பு இதையும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம நண்டு கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். திருப்பி அதே சேம் கடாயை நான் திருப்பி யூஸ் பண்ணுறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ நண்டு கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 50 ml எண்ணெய் ஆட் பண்ணுறேன். சாப் பண்ண ஆனியன், அந்த ஒரு ஆனியனையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் அந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுவேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நண்டை வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நண்டை ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 3/4 ஸ்பூன் கரெக்டாக குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு காரம் ஓகேனா 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள், மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி வதக்கின மசாலான்றனால ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. இப்போ இந்த மசாலா வதங்குறப்போவே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த மஞ்சத்தூளை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் இப்போ நம்ம நண்டை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் அந்த வெங்காயம்லாம் ஆட் பண்ணதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம நண்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா எல்லாம் நண்டில் ஏறுற மாதிரி ஃபுல்லாக பெரட்டி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நண்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 செகண்ட்ஸுக்கு நல்லா அந்த மசாலா ஏறுற மாதிரி பெரட்டிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் திருப்பி அடுப்பில் வைக்கணும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். குறைஞ்சது ஒரு 4 மினிட்ஸாவது வந்து இது மூடி போட்டு குக் ஆகணும். ஏன்னா நண்டு சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டுட்டு இதை குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 மினிட் கொதிச்சோடனே திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலா திரும்ப இந்த பக்கம் இருக்க மசாலா குக் ஆகும். ஸோ எல்லா நண்டையுமே 1 by 1 திருப்பி விட்டுடுங்க. நண்டு கரெக்டான டைமிங்கில் குக் ஆகலை அப்படின்னா, ஓவர் குக் ஆச்சுன்னா உள்ளே இருக்க அந்த சதை ஃபுல்லாக வந்து போயிடும்.
வெறும் உங்களுக்கு அந்த ஓடு மட்டும்தான் இருக்கும். ஸோ கரெக்டான டைமிங்கில் குக் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அந்த ஃப்ளஷ் வந்து கரெக்டாக வெந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் டைமிங் பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஓவர் குக்காக விட்டுட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்க ஃப்ளஷ் எல்லாமே போயிடும், வெறும் ஓடு மட்டும்தான் இருக்கும். இது குக் ஆகிடுச்சின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொன்று, இது ஃபுல்லாக நல்ல ரெட்டிஷ் கலரில் அந்த இது மாற ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், குக் ஆகிடுச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நண்டோடைய அந்த கால், அந்த ஒரு சைடு இருக்க பீசஸ்லாம் கலர் வந்து இந்த மாதிரி ரெட் கலருக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த சைடில் ஒரு 1 minute கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிடலாம். 1 minute ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம். இது கூட உங்களுக்கு இது கிளறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் 2ஆக கூட நண்டை உடச்சி வாங்கிக்கலாம். நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அந்த மசாலாவை மட்டும் எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணி விடுங்க, அப்போ தான் அந்த மசாலா உள்ளெல்லாம் இறங்கும். ஸோ இதுக்கு நான் இப்போ அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டேன். இதில் நான் இப்போ அந்த மிக்சியில் இருக்கிற அந்த தேங்காவை கொஞ்சம் தண்ணி விட்டு அதை இது பண்ணி இதில் ஊற்றிடுவேன். ஸோ தட் அந்த தண்ணியே இதுக்கு போதுமானது. ரொம்ப தண்ணியாகவும் கிரேவி வேண்டாம், இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மசாலாவோட அந்த தேங்காய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 seconds இல்லை ஒரு 45 seconds அடுப்பில் ஒரு கொதி வர அளவுக்கு வச்சுட்டு இறக்கிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த தேங்காய் போட்டு ஒரு 45 seconds கொதிக்க விட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் தேங்காய் வந்து அந்த நுரைக்க ஆரம்பிச்சிருது, அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ ஸ்லிம்மில் போட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் பெப்பர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்பைசினஸ் வந்து நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கருவேப்பிலை, நீங்கள் கொத்தமல்லி போடுறதுனா போட்டுக்கோங்க. ஸோ கருவேப்பிலையை டாப் பண்ணி சும்மா ஒரு கிளறு, இந்த பெப்பர் திருப்பி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் இறக்கிடுவேன். இது வந்து நீங்கள் சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இன்னொன்று, நண்டு செஞ்சு முடித்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் வேறு அது இன்னும் ட்ரை ஆகும். ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரையாக வேறு ஆகிடும். ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இறக்கிடுங்க. அவ்வளோதான். எல்லா நண்டுமே நல்லா குக்காக இருக்கும். உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. நீங்கள் சாப்பிடும்போது சர்விங் பேனுக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான், நண்டு கிரேவி ரெடி. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நண்டுலே இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் பண்ணலாம். பெப்பர் போட்டு பண்ணலாம், அதுக்கப்புறம் ட்ரையாக ஃப்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து கிரேவியாக பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.